வேண்டும். மாநில அந்தஸ்து மாநில மட்டும் என்னைக்குமே இந்த பாண்டிச்சேரியோட மக்களோட ஆதரவு எங்க அண்ணன் தளபதிக்கு எப்பயுமே கொடுப்போம். எப்படி பாக்குறீங்க? நல்லதா பேசியிருக்காரு. பாண்டிச்சேரியில இருக்கிற கரெக்டான விஷயத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு. பாண்டிச்சேரியில தனி மாநில அந்தஸ்து வேணும். அவங்க வந்து காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவரை பார்த்ததுல எங்களுக்கு இருந்த சிரமம் கஷ்டம் எல்லாமே போய் ஒரு பயங்கர ஹாப்பினஸ். எங்க பிரச்சனை கோயிலுக்கு போனோம் இல்லையா, அது போல எங்க அண்ணன் முகத்தை பார்த்தா எங்க பாதி பிச்சுலாம் கொஞ்சம் காரைக்கால் இருக்கோம். எங்க ஊரை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. இல்ல அவர் தான் டிஎம்கே தான் விஷயம் அப்படின்ட்டா மக்களுக்கு ஒரு நல்லதே ஒரு இடத்துல இருக்காது. இப்போ போட்டின்னு இருக்கும் போது இப்ப இறங்கி இவ்வளவு பேர் செய்யறாங்க போது ஏன் விஜய்ங்கிற ஒருத்தர் இங்க வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த வண்டி மேல ஏறி தாவாங்க போவாங்க. அந்த எல்லாம் எல்லாமே டீசெண்டா இருந்தாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. 4 முறை சைலண்டா இருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. இன்னும் போய் பாருங்க, வாட்டர் பாட்டில் அவ்வளவு இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு. ஜனம் வந்து டபுள் மடங்கு ஜனம் இருக்கு. பாண்டிச்சேரி 1 லட்சம் பேர் இருப்பாங்க. எல்லாரும் டிவிக்கு வரவங்க, டிவிக்கு வாழ்க இருக்காரு. புதுச்சேரியில பாத்தீங்கன்னா எந்த வித அசம்பாவிதமும் நடக்கல. போலீஸ்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்திருக்காங்க. அதுவும் தண்ணி வசதி எல்லாமே சிறப்பாக நடந்திருக்கு. பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே கரெக்டாக நடந்திருக்காங்க. பெண்களே சொல்லியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களை இன்னைக்கு நம்ம புதுச்சேரியில தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. தலைவர் அவருக்கு பேசிட்டு இருக்காங்க. வாங்க அதை ஃபுல்லா பார்ப்போம். மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. புதுச்சேரியோட கடனை குறைத்து தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். மாநில அந்தஸ்து மாநில மட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை என்னைக்குமே இந்த பாண்டிச்சேரியோட மக்களோட ஆதரவு எங்க அண்ணன் தளபதிக்கு எப்பயுமே கொடுப்போம். கடைசி வரைக்கும் எங்க தளபதி கூட துணை நிற்போம். தளபதியை பார்த்தது எப்படி உங்களுக்கு இருக்கு? தெய்வத்தை கண்டிப்பா பாக்குற மாதிரி இருக்கு. அந்த தெய்வத்தை ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்காக தான் காலையில இருந்து இவ்வளவு நேரம் நின்னோம். அதுக்கான பலன்களுக்கு கிடைச்சிருச்சு. அது போதும். போலீஸ் ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. யாருக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாம பண்ணாங்க. அது வரைக்கும் நல்லா பண்ணாங்க. பொதுக்கூட்டம் பாண்டிச்சேரியில நடந்திருக்கு. தமிழக வெற்றிகள் தலைவர் விஜய் உங்ககிட்ட உரை எடுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லதா பேசியிருக்காரு. பாண்டிச்சேரியில இருக்கிற கரெக்டான விஷயத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு. பாண்டிச்சேரியில தனி மாநில அந்தஸ்து வேணும். அவங்க இப்போதைக்கு அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க பண்ணதில்லை. யார் ஒன்றும் இங்க மீட்டிங் போடுறாங்க, வராங்க. தனி மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு வேணும். இங்க இருக்கிற மில்ல திறந்து வேலை வாய்ப்பை கொடுக்கணும். இங்க ஒரு மில்லு சாத்தி கிடக்குது, ரொம்ப வருஷமா சாத்தி கிடக்குது. இந்த மில்ல திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். வேலை இல்லாம இங்க இருக்கிற இளைஞர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தளபதி விஜய் பார்க்கறது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. அவரை பார்த்தாச்சு, முடிச்சாச்சு, மீட்டிங் முடிச்சாச்சு. இதை அவர் பண்ணித்தரேன்னு சொல்லிடுறாரு. இன்னும் பண்ணணும். உண்மையான அரசியல்னா என்னன்னு அவரு நிறைய விஷயத்த கத்துக்கணும். சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க சார். ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு தான் நாங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவரை பார்த்ததுல எங்களுக்கு இருந்த சிரமம் கஷ்டம் எல்லாமே போய் ஒரு பயங்கர ஹாப்பினஸ். புதுச்சேரிக்கு கேட்ட அந்தஸ்து என்னன்னா, இந்த மில் ரொம்ப நாளா இதா இருக்கு. அப்புறம் மீனவர்களுக்காக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுச்சேரியோட நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நல்லதையும் சொல்லியிருக்காங்க, இல்லாததையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட இப்போ புதுச்சேரி முதலமைச்சர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மேல பண்ணணும்ன்றதுதான் எல்லாரோட ஆசையும். அதுதான் கண்டிப்பா 2026ல எந்த மாற்றமும் இல்ல. விஜய் அண்ணா தான் முதலமைச்சர். இல்ல எந்த மாற்றமும் கிடையாது. தளபதி பார்த்தது அண்ணனை பார்த்து சந்தோஷம் இல்லைங்க. சாமி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. எங்க பிரச்சனை கோயிலுக்கு போனோம் இல்லையா, அது போல எங்க அண்ணன் முகத்தை பார்த்தா எங்க பாதி பிச்சுலாம் கொஞ்சம். அதுக்கப்புறமா எதுவும் வந்தாலும் நல்ல அருமையான முறையில பாதுகாப்பு கொடுத்தாங்க. எங்களுக்கு நல்ல முறையில வழி அனுப்பி கிளீனா பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல முறை. தளபதி ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. அண்ணன் புதுச்சேரிக்கு வந்தது. நம்ம காரைக்கால்ல இருந்து வந்திருக்கோம். காரைக்கால் தெற்கு தொகுதி நம்ம அசனா இருக்காங்களா, எக்ஸ்எம்எல்ஏ அசனா, அவங்க மூலியமா தான் நம்ம உள்ள அவங்க ஆதரவுல தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம விஜயை சந்திச்சிருக்கோம்.
விஜய் நலமா பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்குது, எல்லாம் சந்தோஷமா இருக்கு. 2026 காரைக்கால் தெற்குல கண்டிப்பா வராங்க. அவங்க அசனா வந்து அதிமுகல இருந்து இங்க சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த 2026 வந்து ஜெயிக்க போறாங்க. கண்டிப்பா வந்துட்டு காரைக்கால் தெற்குல வந்து கண்டிப்பா வின் பண்ண போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுதான் எங்களுக்கு முதலமைச்சரா வரணும். கண்டிப்பா இந்த வெற்றி 2026 புதுச்சேரியில நிறைய சீட்டை வந்துட்டு பிடிக்க போறாங்க தமிழக வெற்றி கழகம். எங்க ஊரை பத்தியும் பேசியிருக்காங்க. எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. ஃபிஷர்மேனை பத்தி அந்த ஸ்ரீலங்கா இஷ்யூஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி பேசினது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இந்த இஷ்யூ. என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என் கூட படிச்சவங்க, எங்க எல்லாமே சரி இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பத்தி பேசுனதுக்கே பெரிய சந்தோஷம். அதுதான் எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரைக்கால்ல இருக்கோம். எங்க ஊரை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. ஃபிஷர்மேன் அந்த குரங்கலையை பத்தி அந்த டிஎம்கே பத்தி பேசியிருக்காரு. கண்டிப்பா டிஎம்கே, ஏன்னா ஒரு போட்டின்னு இருந்தா தான் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சலுகையும் இருக்கும், இதுவும் இருக்கும். இல்ல அவர் தான் டிஎம்கே தான் விஷயம் அப்படின்ட்டா மக்களுக்கு ஒரு நல்லதே ஒரு இடத்துல இருக்காது. இப்போ போட்டின்னு இருக்கும் போது இப்ப இறங்கி இவ்வளவு பேர் செய்யறாங்க போது, ஏன் விஜய்ங்கிற ஒருத்தர் இங்க வந்திருக்காரு அப்படிங்கறனாலதான் இப்ப இவ்வளவு பேர் இறங்கி வந்து செய்யறாங்க. இல்லாட்டி இது இருக்காது. இது ஆல்மோஸ்ட் டிஎம்கே தான் இந்த வாட்டி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு மக்களுக்கு மனசுல போயிடும். இது வந்தது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா போட்டின்னு இருக்கும் போது கண்டிப்பா எலெக்ஷனை விட இந்த 2026 எலெக்ஷன் வந்துட்டு எல்லா ஊர்லயுமே சரி ரொம்ப பரபரப்பா இருக்கு. எதுவுமே செய்யாதவங்க கூட இப்ப இந்த விஜயோட இதை பார்த்துட்டு வருகையை பார்த்துட்டு நிறைய வந்துட்டு எல்லாம் இறங்குறாங்க உள்ளாக்க. எந்த விதமும் இல்லாம 2026 ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு நிறைய பேர் சேர்றதா சொல்லியிருக்காங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு. எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்தா சந்தோஷம் தான். போட்டின்னு இருந்தாதான் மக்களுக்கு எப்போதுமே அவங்க ஆட்சி தான். ஆமா, அதுதான் மாற்றம் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா மாற்றம் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா தளபதி விஜய், தெற்கு தொகுதி எம்எல்ஏ அசனா, தளபதி விஜய். அண்ணன் கொஞ்சம் சிம்பிளாவே முடிச்சுட்டாங்க. இன்னும் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா கொஞ்சம் சிம்பிளாவே முடிச்சுட்டாங்க. நீங்க எப்ப வெயிட் பண்ணுங்க? நான் வந்து காலைல 6:30 இருந்து வெயிட் பண்றேன் அண்ணனுக்காக. அண்ணனை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்த தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கை தான். இப்ப எல்லா ஊர்லயும் ரேஷன் பொருள் போடுறாங்க. இப்ப பாண்டிச்சேரியில மட்டும்தான் ரேஷன் பொருள் போடல. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே போடுறாங்க பாத்தீங்கன்னா. இப்ப இது பாண்டிச்சேரியில மட்டும்தான் போடுறது இல்ல. கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேற்றிதான் ஆகணும். டிவிகே அவர்தான் வருவாரு கண்டிப்பா. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருங்களா டாபிக் எத்தனாதீங்க. அவர் தான் வருவாரு. விஜய் தான் வருவாரு. பாண்டிச்சேரியை பத்தி நல்லா பேசிக்கிறாரு. பெஸ்ட் போலீஸ்லாம் அவ்வளவு இதா பேசிக்கிறாங்க. அது கொஞ்சம் வந்து நல்லா சல்யூட் வைக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. கரெக்டா சூப்பரா இருந்துச்சு. எங்கேயுமே அந்த மேல இல்ல. எங்க ஊர்ல வந்து யாருமே வந்து மத்த இடத்துல அந்த வண்டி மேல ஏறி தாவாங்க போவாங்க. அந்த மாதிரி எல்லாமே டீசெண்டா இருந்தாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆளுங்கெல்லாம் சைலண்டா இருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளவு டீசெண்டா இருந்தாங்க. இப்ப விழுப்புரம் மாநாட்டுல எல்லாம் கம்பி மேல ஏறுறது அண்ணன் குஷியானந்த் அண்ணன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கம்பி மேல ஏறாதீங்க அதை பண்ண. இந்த இதுல எங்களை பத்தி அண்ணன் ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி எதுவுமே பேச கிடையாது. இறங்கி அங்க நிக்கிறோம் நாங்க. பாண்டிச்சேரி மக்கள் சின்னதா நினைக்கிறீங்க, அதான் பெருசா போய் காட்டுது. அளவுக்கு மீறிதான் இருந்தது. வந்து எங்களுக்கு பத்தாமையோ இது பண்ணாமலோ இல்லவே இல்லை. இன்னும் போய் வரணும். வாட்டர் பாட்டில் அவ்வளவு இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கு. எங்களுக்கு பத்தலன்ற குறையே கிடையாது. எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. எப்பவுமே தளபதி தான் நிப்பாரு. அரூர் மாதிரி இங்க இல்ல. ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நேற்று நைட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. போலீஸ் கண்ட்ரோல். எஸ்பி, டிஎஸ்பி, ஏஎஸ்பி அவங்க லெவலுக்கு வந்துச்சு கண்ட்ரோல். இப்ப எங்க போனாலும் வண்டியை பிளாக் பண்றது, பேரிகார்ட் போடுறாங்க. ஏன்னா கரூர் மாதிரி இங்க ஆகக்கூடாது பாண்டிச்சேரி. ஏன்னா பேர் போயிடும். அதனால இதுவாகும். அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போலீஸ்காருக்கு ஹேஸ் ஆஃப் பண்ணணும். அடுத்தது வந்து தளபதி சொன்ன மாதிரி அந்த டைம் கரெக்டா வந்துட்டாரு. போலீஸ் பாதுகாப்பு முழுமையா இருந்துச்சுன்றீங்க? கரெக்டா இருந்துச்சு. அந்த மேடம்க்கு ஹேஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க மேடம். யாரையும் உள்ள வராம கரெக்டா பாஸ் இருந்தா மட்டும் பாஸ் இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. வேற எதுவும் அந்த டிராபேக்கும் கிடையாது. அதே மாதிரி ரிட்டர்ன் போகும்போது தளபதி கிளம்பும் போது ரிட்டர்ன் போகும்போது பார்த்தோம். எல்லாருக்கும் கையை கொடுத்து சிம்பிளா போனாரு. அந்த பந்தா காமிக்கிறது மேல ஏறி எகிரி விஷயம் போது நல்லா சிம்பிளா கிடையாது. ஜனம் வந்து டபுள் மடங்கு ஜனம் இருக்கு. பாண்டிச்சேரி 1 லட்சம் பேர் இருப்பாங்க. மேக்சிமம் புதுச்சேரிக்கு அட்ரஸ் கேட்டுக்கிறார். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கிங் கரெக்டா சொல்லிக்கிறாரு. பாத்ரூம் சரியில்லை. இந்த என்னன்னா அவருக்கு தெரியுதோ அதெல்லாம் கொஞ்சம்
பண்ணுங்கன்னு சொல்லிடு. அதுல எதுவும் தப்பு கிடையாது. அதே மாதிரி அதான் கவர்மெண்ட் பாண்டிச்சேரியில யாரு கூட கூட்டணின்னு தளபதி தான் முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டுல அவர் எப்படி நிக்க போறது அவரு தான் முடிவு பண்ண போறாரு. அவங்க சொன்ன மாதிரி தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது, எதுவும் அந்த பிரச்சனை இல்லை. இப்ப கரூர் மாதிரி தண்ணி குடிச்சு அவங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியம். அண்ணன் இப்ப சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனி கூட இல்லன்றாரு. அந்த சென்னையில இருக்கிற கொஞ்சம் ஐடி கம்பெனி இங்க வந்து எங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் கொஞ்சம் வேணும். நானும் எம்என்சி வேலை செய்யறேன். என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் வாய்ப்பு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. எல்லாரும் டிவிக்கே வர வைங்க, டிவிக்கே வாழ்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிவிக்கு ரசிகர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பாத்தீங்கன்னா ரேஷன் கடை, புதுச்சேரி ரேஷன் கடை இல்லை அதை பத்தி பேசியிருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா தனி அந்தஸ்து கேட்டிருக்காரு. புதுச்சேரி மக்கள் வந்து பாராட்டி பேசியிருக்காரு. புதுச்சேரியில பாத்தீங்கன்னா வந்து எந்த வித அசம்பாவிதமும் நடக்கல. போலீஸ்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டாங்க, ரொம்ப சிறப்பாக நடந்திருக்காங்க. அதுவும் தண்ணி வசதி எல்லாமே சிறப்பாக நடந்திருக்கு. பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே கரெக்டாக நடந்திருக்காங்க. பெண்களே சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆனா வந்து ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தளபதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hourலயே ஸ்பீச் 1 hourலயே முடிச்சுட்டு போயிட்டாரு.